2024 எப்படி இருக்குன்னா பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள் உருவாகும். அதாவது இன்னும் எப்படி சொல்ல போனோம்னாக்கா, இயற்கையினால் நிறைய பாதிப்புகள் வரும். பெரிய பெரிய தலைவர்கள், மத குருமார்கள், அரசியல்வாதிகள், தொழிலியல் வல்லுநர்கள், பொறியியல் வல்லுநர்கள், ஆன்மீகத்தில் உள்ளவா எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 2020-24 இயற்கையின் சீற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். மழை, வெயில், பூகம்பம் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லீகல் உறவு முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கோர்ட்டில் நிறைய கேஸுகள் வரும். இது சட்டவிரோதமான செயல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். இந்த பீரியடில் தர்மத்துக்கு யார் யார் புறம்பாக நடக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இம்மீடியட்டாக அந்த கோர்ட்டுக்கு போய்ட்டோ வாய்தா வாங்கினா கீதா வாங்கினா இல்லை, அப்படியே பகவான் இம்மீடியட்டாக பனிஷ்மெண்ட் பண்ணுவான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னா, இப்போ அப்படி இல்லை, முற்பகல் செய்யின் முற்பகலே வந்துடும். காத்தால் ஏந்திண்டு 8 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்குள்ளே அது வேலையை முடிச்சுட்டு போயிடும். டக்குன்னு முடிச்சுட்டு போயிடும். முன்னெல்லாம் கார்பன் காப்பி வச்சு எழுதிண்டு அதை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அதை மழை பெஞ்சதுன்னா போஸ்ட்மேன் ஊருக்கு வர மாட்டான், 3 நாள் ஆகும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. டக்குன்னு இங்கே ஒரு மெயில் போட்டோம்னா அடுத்த 3 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடுறதுங்க. இங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நீங்கள் கீழே இறங்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஃபோன் வருது, வாட்ஸ்அப் பார்த்தம்பா குட் அப்படிங்கிறான். அதனால் இந்த 2020-24 தவறு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தன்னுடைய தவறுகளை மாற்றி கொண்டீங்கனாலே உங்களுக்கு நஷ்டம் வராது. திரும்ப சொல்கிறேன், 2020-24 பெரிய நஷ்டத்தை உருவாகும். அந்த நஷ்டம் உருவாகாமல் இருக்கணும்னா நீங்கள் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்துட்டு, தர்ம காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருந்து, சட்டத்துக்கு முரம்பான காரியங்கள் செய்யக்கூடாது. இல்லீகல் ரொம்ப இந்த வருஷத்தில் ஜாஸ்தி இருக்கும். 2020-24 நீங்கள் நாளைக்கே யாருக்காவது உங்களுக்கு கோர்ட்டில் தெரிஞ்சவங்க வந்தால் கேளுங்க, அப் டு டேட்டு எத்தனை ஃபைல் இருக்குது, டிசம்பர் 31 எவ்வளோ ஃபைல் இருக்குதுன்னு பார்த்துட்டு நோட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் இதிலே இருக்குது, 9840274444. ஜோதிட சிகாமணி சூசா சுப்பிரமணியன். 2024 இப்படி தான் இருக்கும். இது உங்களை தாக்கக்கூடாது. உங்கள் சொத்துக்கள் உங்களை விட்டு போகக்கூடாது. உங்களுடைய உடல் உறுப்புகள் உங்களை விட்டு போகக்கூடாது. உடல் உறுப்புகள் ஏன் போகக்கூடாது எப்படி தெரியுமா? ஆப்ரேஷன்ஸு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதாலாம் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். எங்கெங்கெல்லாம் சிவன் கோவில் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கோ, எங்கெல்லாம் உக்கிரத்தில் உள்ள அம்பாள் இருக்காளோ இவாளெல்லாம் நீங்கள் வழிபட்டுட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நல்லாயிடும். உடல் ஊனமற்றவாருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்க. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு உபகாரம் பண்ணுறதுலையும் உடல் ஊனமற்றோருக்கு உபகாரம் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய தாக்கங்கள், உங்களுடைய கர்மாக்கள் கொஞ்சம் ஒழியும். 2024 எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். யாரையும் எதையும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இஃப் யூ ஆர் இன் கரெக்ட் யூ வில் பி ஓகே. இஃப் யூ ஆர் இன் நாட் கரெக்ட் யூ வில் பி கெட் 100% ப்ராப்ளம். எல்லா விதத்துலையும் லாக் ஆகிடுவீங்க. ஹெல்த்து லாக் ஆகிடுவீங்க, ஃபைனான்ஸு லாக் ஆகிடுவீங்க, எல்லாமே லாக் ஆகிடுவீங்க. நான் உங்களுக்கு த்ரெட்டன் பண்ணணும்னு சொல்ல. ஏன்னா திருப்பி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகத்தை ஈடுபாடு இல்லாதவங்க எல்லா ஜோசியக்காரும் சொன்னாங்கப்பா 2024 அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொன்னாங்களேப்பா, இவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு கேட்பாங்க. அவெல்லாம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கா. நான் எந்த வருஷமுமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஒரு வருஷமும் ஒரு ப்ராப்ளம். 2023 இப்படி வரும்னு யாராவது எதிர்பார்க்கவே இல்லை. திருநெல்வேலி இப்படியாகும், சென்னை இப்படியாகும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் இயற்கையின் சீற்றம். இது எதை காட்டுதுன்னா, தர்மம் தலை காக்கலை, அதர்மம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, தர்மங்கள் ரொம்ப கம்மியாகிடுது. மக்களிடையே காசு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு சட்டத்துக்கு முரம்பாக, சட்டத்துக்கு விரோதமாக கோவில் சொத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது, ஏழைப்பாட சொத்தெல்லாம் பார்க்கறது கிடையாது. எப்படியோ நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அது கோவில் சொத்தாக இருந்தானே, உடல் ஊனமுற்றோர் சொத்தாக இருந்தானே, முதியோர்கள் சொத்தாக இருந்தானே, சொத்தை முதல் நம்ம பக்கம் வந்துவிடணும். யார் ஒருத்தருக்கு காசு மேலே ஆசைகள் போகிறதோ அப்போவே அவளுக்கு கர்மா கூடுறதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு ஒரு வீடு, ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கு ஒரு காரு, வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், இதோடு நிறுத்தினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருப்பேன். 4 கார் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு காரில் தான் ரோட்டில் போகிறீங்க. 7 கிரவுண்டில் வீடு கட்டினாலும் நீங்கள் படிக்க போகிறது 6 அடி தான். நீங்கள் 5 ஏக்கர் லேண்டு வச்சுருந்தாலும் நீங்கள் செத்து போனால் உங்களை புதைக்க போகிறது 6 அடி நிலத்தில் தான். இதை ஒரு மனிதன் உணர்ந்து நடக்கிறான்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவான். அடுத்தவாளை துன்புறுத்தி சொத்து சேர்க்கும்போது இன்மையில் அறம் செய்யாதா திரவியம் சிதறி வேண்டி மது மாது மங்கை சூது இப்படி தான் போகும். இது அந்த காலத்தில் சொல்கிறா. 2024 கட்டாயம் 23 நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். 24 அப்படி தான் போகும். அதனால் சட்டத்துக்கு விரோதமாக
இல்லீகலாக எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலும் இம்மீடியட்டாக அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதாவது பஞ்சபூதங்களை டெய்லி எல்லாரும் வழிபட்டுட்டே வந்தெல்லாம் அதோடைய தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாகும். பஞ்சபூதங்களை வழிவிடுங்கோ. நீர், நெருப்பு, ஆகாயம், வாயு, பூமி. ஜலகண்டீஸ்வரர் திருவானக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகாயம், காஞ்சிபுரம் பூமி, காளகஸ்தி வாயு, இதுதான் பஞ்சபூதங்கள். இதை கரெக்டாக நீங்கள் வழிபட்டுட்டு ஒன்றும் முடியாட்டாலும் வாலாச்சாட்டை பண்ணிங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் சிவன்களுக்கு சேர்த்து ஒரே கோயிலாக இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சரியாயிடும் உங்களுக்கு. நீராய் கலந்த நிலவே நிலவோடு தந்த கனவே. நடராஜரில் ஆரம்பித்து அங்கே திருவிழாக்கள் ஆரம்பித்து இங்கே வந்து முடிச்சிடலாம். எல்லாம் பண்ணெல்லாம் உங்களுக்கு சுபிஷமாக இருக்கும். எதுவும் பயப்பட வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பு பண்ணாமல் இருந்தெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும், வேலை செஞ்சவனுக்கு கூலி கிடைக்கும். உன்னுடைய கர்மாவை நீ தான் அனுபவிக்கணும், உன்னுடைய பாவ செலவையை நீ தான் சுமக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரணம் வந்து யார் ஒருத்தருக்கு நல்லா கிடைக்கிறதோ அவள் புண்ணியமான அர்த்தம். மரணம் வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது தான். இப்போ வந்து எலும்பில் பிரச்சனைனா மருந்து கண்டுபிடிச்சிட்டா, விரலில் பிரச்சனைனா மருந்து கண்டுபிடிச்சிட்டா. யமனுக்கு இதுவரையும் யாருமே மருந்து கண்டுபிடிக்கலை. அப்படி யமனுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதா எந்த ஒரு மனிதனும் தன் தாயாரை கொண்டு போய் நெருப்பில் விடமாட்டான். அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிச்சிருந்தா கண்டுபிடிக்காமல் இருக்கும்போது இவ்வளோ இதாக இருக்குது, அதுவும் கண்டுபிடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் எல்லாருமே தவறுகள் பண்ணாதீங்கோ, இல்லீகலாக எதுவும் போகாதீங்கோ. 2020, 24 கரெக்டாக இருக்கும். வியாபாரங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பணங்காசுகள்லாம் நிறையா வரும். அதே போல் பிரச்சனைகள் வரும். பணத்து மேலே ஒருத்தர் ஆசை வச்சால்னா அவள் பிரச்சனையும் கூட வருதுன்னு அர்த்தம். உங்கள் கையில் 100 ரூபா தான் நீங்கள் மாட்டு 11 மணிக்குள்ள நைட்டு போயிடலாம். அதே 1000 ரூபா இருந்தால் பயந்து போகணும், அடிச்சு விட்டுருவோம், திடீர்னு சொல்லிட்டு. அதனால் தவறுகள் பண்ணாதீங்க. நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிங்க. பகவானுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுபிஷமாக இருப்பேன். தென்னாருடைய சிவனியே புத்தி, எந்நாட்டுக்கும் இறைவா புத்தி. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் சொன்னது கோச்சாரம் தான். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக 100% சொல்ல முடியும். இது சொல்லிட்டாரு ஜோதிட சிகாமணி சொல்லிட்டாரு, அதனால் இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு பண்ணக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜனனகாலம் எப்படி இருக்குது, கட்டங்கள்லாம் எங்கே இருக்குது, அதை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும்.